நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, கெட் ரெடி, டேக். எதுக்கு இங்க வந்திருக்கோம்? பிக்னிக் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வித்துன்னு வருவானுங்க. வாங்கி அழகா சாப்பிட்டுட்டு டேபிள் மேல ஏறி ஜங்குன்னு குச்சி டான்ஸ் ஆடு. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஜாலியா இந்த தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஜாலி வாரியா? எதுக்குடா குழந்தை மிரட்டுற? குழந்தைய நம்ம யாரும் மிரட்ட முடியாதுண்ணா. இது மூஞ்ச பார்த்து தான் ஊரே மிரண்டு போயிருக்கு. மிஸ்டர் லாயர், உங்க வாதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். ஓ, அதே போட்னு வச்சுக்க, மூஞ்சி கிஞ்சிலாம் பேந்துரும். காமெடியா பண்ற? என்ன கேஸ் நீங்க? யுவர் ஆனர், நீங்க இன்னைக்கு டிரைவர்ஸ் கொடுக்குறீங்க. யோ, என் கவுன் நல்லா தானே ஆகுது. நான் எதுக்கே டிரைவர்ஸ் கொடுக்கணும்? சாரி யுவர் ஆனர், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் டைவர்ஸ்ன்றத டிரைவர்ஸ்னு சொல்லிட்டேன். டேய், நீ உண்மையிலே வக்கீலா இல்ல இந்த கிராமத்துல ஆலமொத்தத்தில் நின்னு பஞ்சாயத்துல பேசுவாங்களே அந்த ஆளா தப்பா பேசிட்டு இருக்க? ஹலோ, இங்க வக்கீல் என்னையும் தவிர்த்து யாரும் பேசக்கூடாது. நீங்க ரெண்டே பேர் மாத்தி பேசிக்கிறதுக்கு எங்களே வர சொன்னீங்க. நாங்க வீட்டுல இருந்தா சீட்டாவது விளையாடி இருப்போம்ல. என்னன்னா நான் சொல்றது? பேச சொன்னடா. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஆனா ஒன்ஸ் மோர் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். சூப்பர்ண்ணா, அதே மாதிரி ஒன்ஸ் மோர். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அண்ணா சூப்பர் அதே மாதிரி. ஜட்ஜ் அரியன் வயசுல பாடுங்கிறாரு. ஒன்ஸ் மோர் கேட்டுங்கிறாரு. யுவர் ஆனர், நீங்க வாதியை கூப்பிடுங்க. அடுத்து வீஸ்டன் வச்சுக்க. நான் உன் வீட்டு வேலைக்காரனா? என்ன வந்து கூப்பிட சொல்றேன்? கால் வந்து டென்ஷன் பண்ணுகிற நீ. ஓ, கூப்பிடியா? ஜட்ஜி. ஓ, அது நாயா? ஜானியை கூப்பிடியா? ஜானகி. ஐ, எங்க அம்மா கூப்பிடுறாங்க. உங்க அம்மா என்ன அவார்டு தர கூப்பிடுறாங்க, விவாகரத்து தர கூப்பிடுறாங்க. தாத்தா எனக்கும் விவாகரத்து வாங்கி கொடுங்க தாத்தா. குழந்தை அதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. தாத்தா எனக்கு எப்போ தாத்தா கல்யாணம் ஆகும்? இப்போதான்டா உனக்கு 6 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஆகும். ஏன்னா குழந்தை ஏன் சின்ன வயசுல ஏமாத்துறேன்? இங்க பார் ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. வேணா அடுத்த ஜென்மத்துல ஆண்டவன் மேல கருணை வச்சு இந்த மூஞ்ச ஆல்ட்ரேஷன் பண்ணி அமிச்சா அப்ப வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் கேக்குறீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னா ரெண்டா அதுக்கு காரணம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க சொல்லிக்கிட்டே போனா அவங்க பின்னாடியே வர முடியாது. மரியாதையா கூண்ல இருந்து சொல்லுங்க. சொல்றேன். கல்லானாலும் கணவன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என் புருஷன் ராத்திரி படுக்கிறப்போ கட்டிலுக்கடியில கல்ல வச்சு காமெடி பண்றாரு சார். ஜட்ஜ் அங்கிள், அவர் தான் எங்க அப்பா. 4 பேர் மத்தியில என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ராஸ்கல். ஏண்டா பாண்டி, இப்படி ஒரு அழகான குழந்தை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஏண்டா சலிச்சுக்கிற? சேதுராமன், உங்களுக்கு தெரியாது, பெரிய நாட்டுக்கட்டையா பிறக்கணும்னு நினைச்ச பெத்த கடைசியில கறிக்கட்டையா வந்து பிறந்திருக்கு. இதுக்கு நான் அப்பாவா? மிஸ்டர் பாண்டியன், நீங்க உங்க வைஃப் கிட்ட கல்யாணம் கணவன் சொல்லி கட்டிலுக்கு அடியில கல்ல வச்சு காமெடி பண்ணீங்களா இல்லையா? காமெடி பண்றதுக்காக நான் கல்லு வைக்கல யுவர் ஆனர். கட்டில ஆடிச்சு, அதுக்கு தான் கல்லு வச்சேன். நோ யுவர் ஆனர், இவர் போய் சொல்றார். பேசிக்காவே இவர் ஒரு டான்சர். வீட்ல தான் மட்டும் தான் ஆடணும், கட்டில ஆடக்கூடாதுன்ற தாழ்வு மனப்பான்மை பண்ணிருக்காரு. ஆகவே குற்றவாளிக்கு மிக அதிக தண்டனையான தூக்கு தண்டனை தருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறார். டேய், டைவர்ஸ் கேஸ்க்கெல்லாம் ஏன்டா தூக்கு தண்டனை கேக்குறீங்க? டேய், நாங்க கேக்குறத கேப்பையா. ஜட்ஜுக்கு என்ன பிடிக்குமோ அது அவரே கொடுப்பார். என்ன டேய், எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அதை வேணா கொஞ்சம் தரவா? அப்படியே போட்டு வச்சு. மிஸ்டர் பாண்டியன், உங்களுக்கோசம் வாதாட யாராவது வந்திருக்காங்களா? இருக்காரு யுவர் ஆனர். ஆனா நான் எவ்வளவு தடவை கூப்பிட்டோம் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். வை ஏன்? எப்படி வருவான்? வாதாடுறதுக்கு வக்கீல கூப்பிட்டா செலவு அதிகமாகுமேனு கருப்பு கோட்டு போட்ட குடுகுடுக்காரன் எதுக்காக வாதாட வான்னு கையை பிடிச்சிக்கிட்டு தொந்தரவு பண்ணியிருக்கான். அதனால டென்ஷனான அந்த குடுகுடுக்காரன் உட்காந்துருக்க குழந்தை இது மூஞ்சில ஃபுல்லா கருப்பு மை பூசிட்டு போயிட்டான். அன்னைக்கு கருப்பான குழந்தை இன்னும் சிவப்பாவல யுவர் ஆனர். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இந்த அழகான குழந்தையை கருப்பாக்குறதுக்கு காரணம் இவரே தான். அது மட்டுமா செஞ்சாரு? ஷூட்டிங்க்கு குரங்கு கிடைக்கலன்னு ஏன் குழந்தைய கூட்டிட்டு போய் குரங்கு வேஷம் போட்டு குட்டி கர்னல் அடிக்க வச்சாரு. அவங்க என்ன யானை குட்டியா கேட்டாங்க? உன்னை கூட்டு போறதுக்கு குரங்கு குட்டி தான் கேட்டாங்க. அதான் அவளை அழிச்சிட்டு போய் குட்டிக்காரன் அடிக்க வச்சேன். ஆனா குரங்கு வேஷம் போடல யுவர் ஆனர். ஓ, இதுல வேஷம் வேற போட வச்சீங்களா? ஏய், ஏற்கனவே பார்த்து குரங்கு மாதிரி தான்டா இருக்கு. பாருங்க தாத்தா, என்ன குரங்குன்னு கிண்டல் பண்றான். குரங்கு பார், கொரில்லா கிட்ட கமெண்ட் பண்ணுது. இது கூட பரவாயில்ல யுவர் ஆனர். மிஸ்டர் பாண்டியன் அவங்க வைஃப் குளிக்கும் போது மறைஞ்சிருந்து எட்டி பார்த்திருக்கார். இந்த சம்பவத்தை கண்ணால பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். டேய், என் கூட சேர்ந்து எவன்டா எட்டி பார்த்தது? அப்போ நீங்க எட்டி பார்த்திருக்கீங்க. உங்களை போட்டு வாங்குறதுக்கு தான் என்கிட்ட சாட்சி இருக்குன்னு போய் சொல்றேன். எட்டி பார்த்தேன்னு சொல்றீங்களே, ஏன் எட்டி பார்த்தேன்? நீ எட்டி பார்த்துட்டு ஏன் எட்டி பார்த்து என்கிட்ட கேக்குறியா? நீயே சொல்லியா? சொல்றேன் யுவர் ஆனர், சொல்றேன். நான் எட்டி பார்த்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னம்மா எட்டி பார்த்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றான். கேஸ் அப்புறம் அவன் பக்கம் ஸ்ட்ராங் ஆயிட போகுது. நான் ஏன் எட்டி பார்த்தேன்னா, எங்க வீட்டு பாத்ரூம் ரொம்ப சின்னது, ஆனா சுத்தி உள்ள சுவர் ரொம்ப பெருசு.
ஸ்டூலை வச்சு எட்டி பார்த்தேன் முடியல, பெஞ்சை வச்சு எட்டி பார்த்தேன் முடியல, ஏன் ஏடியை வச்சு எட்டி பார்த்தேன் முடியல, கடைசியில தத்தி தாவி எட்டி பார்த்தேன், கடைசி வரைக்கும் அவளை பார்க்க முடியல சார், பார்க்க முடியல. ஏன்பா முடியல? அதுக்குள்ள அவ குளிச்சுட்டு போயிட்டா சார், குளிச்சுட்டு போயிட்டா. உன் வேதனை என்னன்னு எனக்கு ரொம்ப புரியுதுப்பா. ஆனா ஒரு சப்ப மேட்ருக்கு என்ன இப்படி இம்சப்படுத்துறியே. வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ற உன் பொண்டாட்டியை நீ எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்ப. அதனால உங்க 2 பேருக்கு நான் விவாகரத்து கொடுக்குறேன். ஏன் பாப்பா, நீ உங்க அப்பா கூட போறியா இல்ல உங்க அம்மா கூட போறியா? நான் பக்கத்து வீட்டு பையன் கூட போறேன். அந்த செருப்பு ஆயிட்டு அந்த செருப்பாலே அடிங்கண்ணா. என்னடா குழந்தை வளர்த்து வச்சிருக்கேன், முளைச்சு 3 எல்லாம் விடல, இதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கார பையனோட ஓடி போறாளாம். அப்படியே கழுத்துல வச்சு சாவடிக்கும். சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். இந்த கோர்ட் உத்தரவின்படி இந்த குழந்தை தன் தாயுடன் 16 வருடம் இருக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஏண்டா சேதுராமா, என் பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தனே, அதை பத்தி என்ன நினைக்கிற? காரி துப்பலான்னு நினைக்கிறேன். என்னமோ நெக்லஸ் வாங்கி கொடுத்தா மாதிரி அதை வேற என்கிட்ட பெருமையா கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வாழ வேண்டிய பொண்ணு இப்படி வாழா வெட்டியா வீட்டுல கொண்டு வச்சிருக்கேன். இது நன்னாவா இருக்கே? சேதுராமா, டைவர்ஸுங்கிறது இங்கே தாண்டா பெரிய விஷயம். அமெரிக்காலாம் காலையில் காஃபி சாப்பிடும் போது கல்யாணம் பண்ணி சாயந்தரம் டிஃபன் சாப்பிடும் போது டைவர்ஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும், காலில் மாட்டின்னு இருக்காலே ஷூ, இது யாருது? நம்ம தோட்டக்காரன் ஆரம்பத்துது. ஒரு ஷூ வாங்கறதுக்கே துப்பு இல்லை, நீ எல்லாம் இதுக்கிட்ட அமெரிக்கா பத்தி பேசுற? டாடி 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 என் குழந்தைய காணும் டாடி. என்னம்மா சொல்ற? வீடு ஃபுல்லா தேடி பாத்தியா? யாராவது குழந்தைய கடத்திட்டு இருக்க போறாங்கம்மா? ஏய், ஏன்டா சிரிக்கிற? என்னடா நீங்க சீரியஸா நேரத்துல இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம குழந்தை யாராவது கடத்திட்டு போவாளா? அப்படியே கடத்திட்டு போனாலும் அவன் வாந்தி மீது வந்தா செத்து போவான். நல்லா தேடி பாருங்க, இங்கதான் ஒழிஞ்சுட்டு இருப்பான். சேது அங்கிள், நான் இங்கே இருக்கேன். முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, கண்ணுறங்க நேரமானதே கண்ணே பொன்னே சாலேலோ. ஒரு ஸ்கூல் போவோம், ஏமாற்ற இதுல வேற அன்புள்ள ரஜினி அந்த பாட்டு பண்ணாதான் வெளியே வருங்க. ஏன்டா ஜோதிகா போட்டு இப்படி அடிக்கிற? ஏய், கருப்பெயிண்ட் அடிச்ச பூசணிக்கா மாறுது, இது போய் ஜோதிகாவா? அப்ப ஜோதிகா என்னடா சொல்லுவீங்க? உங்களாம் மனசாச்சே இல்லையா? ஏண்டி ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல? இன்னைக்கு எங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் செத்துட்டாரு, அதனால லீவுமா. நேத்துக்கு ஏம்மா ஸ்கூலுக்கு போல? நேற்றுக்கு தமிழ் மாஸ்டர் செத்துட்டாரு. ஆமா, தினமும் நீ ஸ்கூல் கட் அடிக்கிறதுக்கு ஒரு மாசம் சாவடிச்சுனரு. இன்னும் சாவடிக்காது உன் ஸ்கூலுக்கு வெளியே டீ கிடைச்சா டீ மாஸ்டர் அவர் மட்டும்தான். நாளைக்கு ஸ்கூல் போகாதுக்கு அவரையும் சாவடிச்சிரு. போங்க மாமா, ஸ்கூலுக்கு போன ஹோம் ஒர்க் நிறைய கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, ஸ்கூலா கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கீங்க. இங்க பாரு ராஜா, ஸ்கூலுக்கு போனா ஹோம் ஒர்க் தான் கொடுப்பாங்க, பின்ன பிளம்பிங் ஒர்க் கார்பெண்டர் ஒர்க்கா கொடுப்பாங்க. இப்ப போல ஏன்டா இப்படி அடிக்கிற? குழந்தை கிட்ட சொல்ற மாதிரி சொன்னா அழகா ஸ்கூலுக்கு போற. இந்த பரிச்செல்லம், நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனீனா தாத்தா உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன். நான் உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன், நீ எனக்கு பதில் ஸ்கூலுக்கு போறியா? பாத்தீங்களா, இத போய் குழந்தைன்றீங்க, என்ன பேச்சு பேசுது? இதெல்லாம் வாயில பேசக்கூடாதுண்ணா, கை கால் தான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் அவளை நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயாவை ஏற்பாடு பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்த ஆயாவே இது மூஞ்ச பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போச்சு. இதுல இன்னொரு ஆயா வேற அப்பாயின்மெண்ட் பண்ணுமா? இன்னும் எத்தனை ஆயாங்களை சாவடிக்க போதோ.